பாரதி, 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 அம்மா கூப்பிடுறாங்கல்ல, என்னன்னு கேளுடா. கேட்க மாட்டேன். இவங்க என் அம்மா இல்ல, இனியாவோட அம்மா. ஏன்டா இப்படிலாம் சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஆமா, அப்படிதான். இல்லடா பாரதி, நான் எப்பவுமே உனக்கும் கலைக்கும் தான் அம்மா. டே பாரதி, இங்க பாருடா, இவங்க நம்ம அம்மாடா. பாரு, நமக்கு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன அடிச்சாங்கல்ல? சாரிடா பாரதி. வேணாம், நான் கேட்க மாட்டேன். அதுக்கு எதுக்குடா காது பொத்திக்கிற? கேட்க மாட்டேன். அதுக்குதான். அம்மா சொன்ன எல்லாமே போய் என்ன அத்திக்கிட்ட கொண்டு போய் விடுங்க. டே, அம்மா ஒன்னும் பொய் சொல்லலடா பாரதி. இல்ல, சொல்றாங்க. ஊர்ல என்னைய வீட்டுல அடிச்சப்போ இனிமே நான் அடிக்க மாட்டேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனா இப்ப அடிச்சிட்டாங்கல்ல. யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா இனி அப்ப ஏன் கல்யாணம் பண்ணாங்க? பாரதி, அம்மா சொல்றத கேளுடா. நீங்க தான் போய் ப்ராமிஸ் பண்ணீங்க. டே, அம்மா பாவம்டா. இனியாக்காவ போலீஸ் புடிச்சிட்டு போயிருவாங்க. அதனாலதான் அம்மா அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இனியாக்காக்கு அம்மாவே இல்லல்ல. அவளை போலீஸ் புடிச்சிட்டு போகட்டும். பாரதி, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நீ குட் பாய் தானே? இங்க பாரு, அம்மாவை பாருடா. இனிமே அம்மா உனக்கு பொய்யா ப்ராமிஸ் பண்ண மாட்டேன், உன்னை அடிக்கவும் மாட்டேன். நிஜமாடா, ப்ளீஸ். பாரதி, ஆமாண்டா, இவங்க நம்ம அம்மா தானே. அப்ப இவங்க சொன்னா நம்ம கேட்கணும்ல. இல்லனா அவங்க இனியாவோட அம்மாவாயிருவாங்க. வேணா வேணா, இவங்க இனியா அம்மா இல்ல, இவங்க பாரதியோட அம்மா. ஆமாண்டா, நான் எப்பவுமே உங்க அம்மா தான். அப்ப இனிமே அடிக்க மாட்டீங்கல்ல? அடிக்க மாட்டேன். இங்க பாருங்க, இனிமே அம்மா கரெக்ட் டைமுக்கு உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தந்துருவேன். அம்மா வர்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் வெயிட் பண்ணணும். ஓகே? சரிம்மா, நானும் வெயிட் பண்றேன். குட் பாய். மா, நிஜமாலே எங்களை அடிக்க மாட்டீங்கல்ல? அதான் சொன்னேன்ல, அம்மா இனிமே உன்னை அடிக்கவே மாட்டேன். எனக்கு இந்த வீடு பிடிக்கல, இந்த வீட்ல இருக்க யாரையும் பிடிக்கல, நல்லாவே இல்ல. ஏய், கொஞ்ச நாள் தான் தங்கம். அப்புறம் நீ, நான், கலை, மலரத்த, கீதா ஆண்டி எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். அரசி, ரிலாக்ஸ்டா இரு. இவ்ளோ டென்ஷன் ஆகாத. பாஸ்கர்ட்ட பேசியாச்சுல, நடக்க வேண்டியது கண்டிப்பா தன்னால் நடக்கும். ஷோ, இவ்ளோ நாளா நான் ரிலாக்ஸ்டா தான் இருந்தேன். ஆனா இப்ப அப்படி இருக்க முடியல. நாம அவனை ஜெயிக்கணும்னு பண்ற எல்லாமே அவனுக்கு சாதகமா போயிட்டு இருக்கு. நாமளே அவனை ஜெயிக்க வச்சிட்டு இருக்கோம். அதுலயும் இந்த கல்யாணம் வேற. அரசி, அவனை ஈஸியா ஜெயிச்சிட்டாலும் சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. கல்யாணம் நடந்திருக்கு, அவ்வளவுதானே. ஆனா வாழ்க்கை நிச்சயமா அவன் நினைச்ச மாதிரி இருக்காது. இல்ல ராஜு, அவன் அன்ப ஈஸியா சமாதானப்படுத்திடுவான். கல்யாணம் நடந்த மாதிரியே அவனுக்கு எல்லாமே சாதகமா திரும்பிடுமோன்னு எனக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு. இது அரசி கிடையாது. நீ இவ்ளோ டவுன் ஆகி பேசி நான் பார்த்ததே இல்ல. நம்ப அரசி, நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும். அம்மா, சிவம், சிவம், அரசி மாதிரி திமிர் பிடிச்சவளோட வாழணும்னு எவ்வளவோ கஷ்டப்பட்ட. அன்பு ஒண்ணு திமிர் பிடிச்சவ கிடையாதுடா. அவ கூட சேர்ந்து வாழணும்னு நீ கஷ்டப்படுறதுல எந்த தப்பு இல்லடா. அது தப்பு இல்லதாங்க. ஆனா அவன் வாழ்க்கை பூரா போராட்டமாவே இருக்கே. லட்சுமி, நீ அன்போட இடத்துல இருந்து யோசிப்பாரு. அரசி பண்ண காரியத்தால நம்ம எல்லார் மேலயும் அவ கோவத்துல இருக்கா. உண்மை தெரியறப்ப அவ மனசு தன்னால மாறிடும். ஆமாங்க சார். சார், ஒரு நிமிஷம் இருங்க. சார், ஃபுட் டெலிவரி சார். ஃபுட் டெலிவரியா? ஆமா சார். ஓ, அப்படியா? மாடியில் இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணிருப்பாங்க. ஆர்டர் பண்ணவங்க பேரு கொள்ளியா? இல்ல சார், அன்பன் போட்டிருக்கு. அன்பா? ஆமா சார்.
நான் தான் அன்பு. நான் தான் ஃபுட் ஆர்டர் பண்ணேன். அன்பு, நீ ஆர்டர் பண்ண? ஆமா. எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கோம். நீ இப்படி வெளியில இருந்து சாப்பாடு வாங்குறது யாருக்காவது தெரிஞ்சா அதனால என்ன பிரச்சனை? நமக்குள்ள என்னவோ நடக்குதுன்னு தெரிஞ்சிடாதா? நான் வெளியில சாப்பாடு வாங்குறது தெரிஞ்சா அரசி அத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. உடனே உங்க பேத்திய உங்ககிட்ட இருந்து அரசி கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்காக தானே கேக்குறீங்க? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறேம்மா? ஆயிரம் தான் நமக்குள்ள ஏதோ கோபம் இருந்தாலும் அது வெளியில தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். அது மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ ஹோட்டல்லயே வாங்கி சாப்பிடுவேன்? நான் இங்க இருக்கிற வரைக்கும் நான் இப்படிதான் சாப்பிடுவேன். ஏன் எல்லாத்துக்கும் இப்படி அடம் பிடிக்கிற? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பேச விரும்பல. முடிச்சிட்டேன்ப்பா. எல்லா ஹோம்ஒர்க்கும் முடிச்சிட்டேன். கலை, இங்க வா. அம்மா என்ன அடிப்பாங்க. அம்மா கிட்ட சொல்லிக்கலாம். இங்க வா வா. அங்கிள், என்னம்மா? அம்மா ஏன் உங்க மேல கோவமா இருக்காங்க? அது ஒண்ணு இல்லடா, ஒரு சின்ன பிரச்சனை. என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதை விடு, அது சீக்கிரமே சரியாயிடும். சரியாயிடும்ல அங்கிள்? கண்டிப்பா சரியாயிடும். அங்கிள், என்ன? இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சந்தோஷம்தான். அம்மாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அம்மா சரியாயிருவாங்கடா. அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அங்கிள். அப்படியா? நிஜமாதான் சொல்றேன். அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அம்மா சீக்கிரமாவே உங்க கூட பழ விட்டுருவாங்க. நீ நினைக்கிற மாதிரியே நடக்கும். கலை, இங்க வா. அவங்க கிட்ட என்ன தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? இல்லம்மா, அங்கிள் தான். நான் தான் கூப்பிட்டேன். அவ சட்ட காலர் எல்லாம் மடங்கி இருந்துச்சு. நீ உன் வேலைய பாரு. வாங்க போலாம். வக்கீல, இது சரியாயிடும் வக்கீல. நீ ஒன்னும் வருத்தப்படாத. என்னமா சொல்ற? ஆமா வக்கீல, நான் சொல்றேன்ல, இது சரியாயிடும். எப்படி சொல்ற? உனக்கு இது கூட தெரியலையா வக்கீல? பிடிக்காதவங்க தான் வெளியே போயிடுவாங்க, பிடிச்சவங்க தான் கூடவே இருந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பெரிய மனுஷனி, வாழ்க்கைய பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க போல இருக்கு. எல்லாம் உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு தான் வக்கீல. சரி, போலாமா? வக்கீல, இங்கதான் நீ அடுத்த லெவலுக்கு யோசிக்க மாட்டேங்கிற. என்ன? அவங்க எல்லாம் நடந்து போறாங்கல்ல. ஆமா. நம்மளும் புல்லட் பைக் எடுத்துட்டு போனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? கடுப்பாகும். வேற என்ன பண்றது? அவங்கள மாதிரி நம்ம 2 பேர் நடந்து போவோம். இந்த ஐடியா நல்லா இருக்கே. அவங்க பைக்ல வரலன்னா என்ன, நம்ம அவங்க கூட நடந்து போவோம். அத அவங்க ஒண்ணும் சொல்ல முடியாதுல்ல. சூப்பர். சரி வா போலாம். கோவப்பட்டா கூட செம்ம சூடா நச்சுன்னு இருக்காப்பா. கார சட்னி சூப்பரா இருக்குதுப்பா. சாப்பிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இந்தா, நீ வாங்க.
சிவம், கல்யாணம் ஆன உடனே இப்படி பொறுப்பான மனுஷன் ஆயிட்டியப்பா. இத்தனை வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் எங்களுக்கு இப்படி ஒரு டிஃபன் வாங்கி கொடுத்துருப்பியா? யோ, ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது தான் இன்னொரு மனுஷனோட கஷ்டம் புரியும். அப்படித்தானே சிவம்? ஏம்பா, பாக்குற துணியே சரியில்லையே, கொஞ்சம் பார்வைய மாத்திக்கப்பா. பாக்குற பார்வையில ஒரு ஸ்பூன் கனிவு, ஒரு 5-6 ஸ்பூன் லவ் மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். அதுதான் குடும்பஸ்தனுக்கு அழகு. இத பாரு, குடும்பஸ்தன் கோவப்படக்கூடாது. அது உனக்கும் நல்லது இல்ல, உன் குடும்பத்துக்கும் நல்லது இல்ல. நிம்மதியா சாப்பிட்டு போலான்னு வந்தேன். பேசாம சாப்பிடறதா இருந்தா இங்க இருங்க, இல்லனா வேற எங்கேயாச்சும் போங்க. யோ டைகரு, பேசாம இரு. சிவம் டென்ஷனா இருக்காப்ல. ஏம்பா, எங்களுக்கு தான் தலையெழுத்து, வீட்டு சாப்பாடு கிடைக்கல. உனக்கு என்ன அப்படியா? அதானே. இத பாரியா, உங்க வீட்டுல இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பாரு, முருங்கைக்காய் பொரியல், முருங்கைக்காய் அவியல்னு அன்பு சிறப்பா செஞ்சு வச்சிருக்கு. நீ எதுக்கியா இங்க தட்டுக்கல்ல உட்காந்து சாப்பிடணும்? இத பாரியா, என்னதான் கோர்ட் கேஸ் இருந்தாலும் இப்படியா தட்டுக்கல்ல உட்காந்து சாப்பிடுவ? போயா, போய் வீட்டு சாப்பாடு சாப்பிடு போ. என்னையா ஆச்சு உனக்கு? ஏன் இப்ப உளறிக்கிட்டு இருக்க? யோ, உனக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ள கோர்ட் கேஸ்னு போயிட்டாரு அவர்னு அன்பு கால் பண்ணுச்சியா? யோ சொல்லியா? அடங்கிரியா? ஆமா, அவங்க கால் பண்ணா நீ எடுக்கலையாமே? இத பாரு, மதியான சாப்பாட்டுக்கு கண்டிப்பா வீட்டுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு உங்க சம்சாரம் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. யாரு? அன்பு. ஆமா, அன்புதான். யோ, நீ காமெடி பண்றீங்களா? யோ, நாங்க ஏன் காமெடி பண்றோம்? அவளே வீட்டுல சாப்பிட மாட்டேன்னு கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு அவளுக்கும் பசங்களுக்கும் தனியா சமைச்சிருக்கா. அவ என்ன மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர சொன்னாளா? யோ சிவம், மெதுவா பேசியா. அரசி அந்த பக்கமா நின்னு உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருக்கா. அதான் அப்படி சொன்னோம். போங்கயா, நீங்களும் உங்க டிராமா. நீங்க பேசாம இருந்தாலே அவ பாட்டுக்கு போயிருப்பா. இப்ப உங்க ஓவர் ஆக்டிங் பார்த்துதான் அவளுக்கு டவுட்டே வந்து. நாங்க உசுறு கொடுத்து நடிச்சிட்டு இருக்கோம், நீ பொசுக்குன்னு ஓவர் ஆக்டிங் சொல்லிட்டியே. யோ, தண்ணி குடியா. எவ்வளவு சுயநலமா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஏன் நீ இப்படி சொல்றீங்க? சிவம் திரும்ப திரும்ப உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே சொல்லிட்டே இருந்தாரு. அவர் எதையும் மறைக்கலையே. என்ன மறைக்கல? எல்லாத்தையுமே மறைச்சுதான் பண்ணிருக்காரு. அவருக்கு என் மேல அன்பு இருந்தது உண்மைதான். ஆனா எனக்காக பாவம் அந்த குழலி வாழ்க்கைய வம்பாக்கிட்டாரு. அந்த துரோகத்தை அவ மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். ஏய், நீ இவ்ளோ கோவத்தோட இருக்கிறது யாருக்குமே நல்லது இல்லடி. ஒரே வீட்ல இருக்கீங்க, இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? எங்க இருந்தாலும் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். நான் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் சாரி ஆண்டி. என்கிட்ட பேசுங்க ஆண்டி. உங்களுக்கு உங்க பொண்ணு முக்கியம்னா எனக்கு என் பசங்க முக்கியம். இந்த குடும்பத்தோட என்ன சேர்க்க இனியாவை வச்சு எந்த டிராமாவும் பண்ணாதீங்க. ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுவிட்டு என் குடும்பத்தையே நோண்டிக்கிட்டு இருக்கா. யாரோ பொண்டாட்டி, யாரோ பொண்டாட்டி, யாரோ பொண்டாட்டி. வாடா. அன்பு, என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் தான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? பிள்ளைங்களுக்கு பசிக்குமேனுதான். பசிச்சா தாங்கிக்க வேண்டியதுதான், இல்லன்னா தாங்கிக்க அவங்க கத்துக்கணும். என்ன மாதிரி ஒரு அம்மாக்கு பிறந்திருக்காங்கல்ல, அவங்களும் அனுபவிச்சுதான் ஆகணும். இப்படி எல்லாம் பண்ணாதடி, பசங்க ரொம்ப பாவம். ஆமா கீதா, பசங்க கஷ்டப்படுவாங்கன்னு தானே நான் விலகி நின்ன. அத புரிஞ்சுக்காம இவ்ளோ பெரிய டிராமா பண்ணிட்டு அவங்க இஷ்டத்துக்கு நான் இருப்பேன்னு நினைச்சா அது எப்படி முடியும்? அதுக்காக இனியாவை ஏன் நீ ஒதுக்கி வைக்கிறீங்க? மலர், சத்தியமா அதுல எனக்கும் ஒரு துளி கூட விருப்பம் இல்ல. ஆனா அவளை வச்சு அவங்க நினைச்சத சாதிக்கலான்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு
நானும் பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். இந்த கல்யாணத்தால ரொம்ப கஷ்டப்படுறது இனியா, கலை, பாரதி 3 பேரும் தான். சரி, நீ முதல்ல சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க அண்ணி, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். இல்ல மலர், நான் சாப்பிட்டுட்டு தான் கிளம்பி வந்தேன். நிஜமா சொல்றியா இல்ல பொய் சொல்றியா? நிஜமா தாண்டி சொல்றேன். அந்த நரகத்துல வாழ தெம்பு வேணாமா? நான் எதுக்கு சாப்பிடாம இருக்கணும்? வருத்தப்படாதீங்க அண்ணி, உங்களை ஏமாத்திருந்தா நிச்சயம் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். உனக்கு நிஜமாவே நல்ல வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கு. ஒரு குழந்தைக்காக இறக்கப்பட்டு ஏன் குழந்தைங்களோட வாழ்க்கைய நான் வீணாக்கிட்டேன். உனக்கு அதெல்லாம் புரியாது கீதா. அங்கிருந்து எப்ப நான் வெளியில வர்றேனோ அப்பதான் எனக்கும் என் பசங்களுக்கும் நிம்மதி. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீங்க சாப்பிடுங்க. போன் பண்ணுங்க என்ன? மலர் போன் பண்ணணும். கலை, பாரதியை கூட்டிட்டு வாங்க அண்ணி. எனக்கு என்னமோ அவங்கள பார்க்கணும்னு தோணுது. சரி மலர், நான் வரேன். வரேன் கீதா. சரிடி. என்கிட்ட என்ன பேசணும்னு நல்லா யோசிச்சுட்டு வர சொல்லிருக்கலாம்ல. எனக்கு அங்க நிறைய வேலை இருக்கு. இங்க நின்னுக்கிட்டு நீ யோசிக்கிறத பாக்குறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. கமான் குழலி, நீனும் என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. உங்க வேலை பழுவ குறைக்கிறதுக்காக தான் நான் எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நேரடியா விஷயத்துக்கு வா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட இந்த ஃபயர் குறையாம இருக்கு பாத்தியா? அதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது. ஆமா, நான் உங்ககிட்ட அவ்ளோ சொல்லியும் நேர்ல கூட்டிட்டு வந்து ஆதாரத்தோட நிரூபிச்சோம் எந்த தைரியத்துல நீ சிவத்தை கல்யாணம் பண்ணிக்கலான்னு மனமேடு வரைக்கும் வந்த? அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. இப்ப அத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? எனக்கு அவருக்கு என்ன கல்யாணமா பண்ணி வைக்க போறீங்க? ஐயோ, சாரி சாரி. எப்படி எப்படி உனக்கு இன்னும் அவனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நினைப்பு இருக்கா? நீ எவ்வளவு கோவமா வீரமா பேசினாலும் நீ ஒரு குழந்தைதாங்கிறத ப்ரூவ் பண்ற பாத்தியா? அதான் அவன் உன்னை ஈஸியா ஏமாத்திட்டான். குழந்தை சரி சரி, எப்படி இருக்காங்க புது மாப்பிள்ளையும் புது பொண்ணும்? அப்போ அவங்கள வேவு பார்க்கதான் என்ன வர சொல்லிருக்கல்ல? பரவாயில்ல, செம்ம ஷார்ப்பு தான் நீ. உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. ஆனா உங்க திட்டத்துக்கு நான் ஆள் இல்ல. இதுல ஏன் திட்டம் மட்டும் இல்ல குழலி, உன் திட்டமும் தான். இதனால ஏமாற போறது, கஷ்டப்பட போறது எல்லாமே நீதான் குழலி. அதுல உனக்கு நல்ல அனுபவமும் இருக்குல்ல. சரி, இப்ப நான் என்னதான் பண்ணணும்? வெரி குட். அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழக்கூடாது. அப்பதான் எனக்கு இனியா கிடைப்பா. உனக்கு பண்ண துரோகத்துக்கு நீ அவனை பழி வாங்கின மாதிரி இருக்கும். அவங்க 2 பேரும் ஒன்னா தானே இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரே வீட்ல தான் இருக்காங்க. ஆனா ஒன்னாலாம் இல்ல. மொத்த குடும்பமும் இனியாவை காட்டி அவளை பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழலன்னு எனக்கு ஒரே ஒரு ப்ரூஃப் மட்டும் கிடைச்சா போதும். சரி, நான் அதை கவனிச்சு உனக்கு ஆதாரத்தை கொடுக்கறேன். ஓகே, மத்ததெல்லாம் தன்னால நடக்கும். முதல்ல எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எனக்கு கொடு. ஓகே, சரி. அப்ப நான் கிளம்புறேன். வேற ஒண்ணும் இல்லையே? இப்போதைக்கு வேற ஒண்ணும் இல்ல. நீ பார்த்து போயிட்டு வா. அதான் காய்ச்சல் சரியாயிடும்னு டாக்டர் சொல்லிட்டாருல்ல. நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் இங்க இருக்க வேண்டாம், கிளம்புங்க.
என்ன பிரச்சனை உனக்கு? ஆ? நான் பாட்டுக்கு தனியா தானே உட்காந்துட்டு இருக்கேன். இருந்துட்டு காலையில போறேன். நீ பேசாம இரு. ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு என்ன சிரிப்பு? ஒவ்வொரு தடவையும் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கும் போதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வரோம். அத நினைச்சேன். நீ எதுக்கு என்ன பார்த்துட்டு இருக்க? பாரதிய பாரு, இல்லனா கண்ணை மூடிக்கிட்டு உட்காரு. என்ன இது, பைக் இல்ல? ஒருவேளை வீட்ல இல்லையோ? எங்க போயிருப்பாங்க? அக்கா, என்னக்கா காலையில எங்க வெளியே போயிட்டு வரீங்க? பாரதிக்கு நைட்டெல்லாம் ஒரே காய்ச்சல். ஐயோ, என்னக்கா சொல்றீங்க? என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம்ல? இப்ப பரவாயில்ல. டாக்டர் மெடிசன் கொடுத்து ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நைட் மட்டும் இருந்துட்டு போக சொன்னாங்க. ஓ, பாரதி, இப்ப உனக்கு பரவாயில்லையா? பாரதி கொடுங்கக்கா, நான் தூக்கிக்கிறேன். இல்ல பரவாயில்ல குழலி. பிரின்சிபால் வெளியில போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க முதல்ல பாத்துட்டு வாங்க. நான் வெளியில வெயிட் பண்றேன். வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? இனியாவோட அம்மா வரலையா? அவங்க வெளியில வெயிட் பண்றாங்க. சார், 2 பேர்கிட்டயும் தான் பேசணும்னு சொன்னேன். அவங்களையும் வர சொல்லுங்க. மேடம் உன்னை உள்ள கூப்பிடுறாங்க. வா. இதோ வராங்க மேடம். இவங்க தான் இனியாவோட அம்மா. அப்போ அன்னைக்கு கூட்டிட்டு வந்தீங்களா, அவங்க யாரு? நீங்க சொல்றதுல எது உண்மை எது பொய்? அது மேடம், அது வந்து சொல்லுங்க சார். பசங்களை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கே இப்படி பொய்யும் பித்தலாட்டமும் பேசுனீங்கன்னா உங்க பசங்க கூட சேர்ந்தா மத்த பசங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க? மேடம், நான் எந்த பொய்யும் பித்தலாட்டமும் பண்ணல. ரெண்டுமே உண்மைதான். அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தது. நிச்சயம் கூட நடந்துச்சு. ஆனா கல்யாணத்தன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனையாகி இவங்கள கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போயிடுச்சு. உங்க பசங்களும் இங்கதானே படிக்கிறாங்க? ஆமா மேடம். இங்க பாருங்க, உங்க லைஃப்ல 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். அத பத்தி நான் எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுனால பாதிக்கப்படுறது உங்க பசங்க தான். அவங்களால இங்க ஏகப்பட்ட பிரச்சனை. அத நாங்க ஏத்துக்க முடியாது. உங்க பசங்களுக்கு டிசி கொடுத்துடுறோம். நீங்க வேற ஸ்கூல் பாத்துக்கங்க. ஏய், மனசுக்குள்ள அவ்வளவு அன்பை வச்சுக்கிட்டு
எதுக்கு இப்படி கோவமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிற? எதுக்கு இப்படி கஷ்டப்படணும்? என் மனசுல உன் மேல அன்பு இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. பிரின்சிபல் கிட்ட பேசினதை வச்சு தேவையில்லாம கனவு காணாத, புரியுதா? அன்பு, நான் இப்ப ஸ்கூலுக்கு வரும்போது நான் உன்னை ஃபாலோ பண்றேன்னு தப்பா தானே நீ என்னை பத்தி நினைச்சிருந்தேன். அதே மாதிரி என்னை பத்தி உன் மனசுல இப்ப இருக்கிற கோவம் கூட தப்பா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? அதை யோசிக்க மாட்டியா? இல்ல, என் மனசுல இருக்கிற கோவம் தப்பு இல்ல, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. நீ புரிஞ்சுக்கிட்டா நீ, நான், பசங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அன்பு. உன்னை விட்டு கண் காணாம போறதுதான் எனக்கும் என் பசங்களுக்கும் சந்தோஷம். அன்பு, நீ எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன், ஆனா நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பாரதிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு நான் குழலிக்கு கலை மேல சத்தியம் பண்ணி கொடுத்தேன். இப்போ எல்லாரும் முன்னாடியும் நான் துரோகியா நிக்கிறேன். எல்லாம் உன்னாலதான். அன்பு, நானும் இல்ல நீயும் எந்த தப்பும் பண்ணலன்னு குழலியே ஏத்துக்கிட்டா. நீ ஏன் இப்படி புரிஞ்சுக்காம சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? குழலி அவங்க பாட்டி ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு அப்புறமும் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுல இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கு. பாட்டி இன்னும் நம்ம மேல கோவமா இருக்காங்க, அது கூட என்னால தாங்கிக்க முடியும். ஆனா குழலி ஒரு குழந்தை மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு அக்கான்னு என்கிட்ட வந்து பேசும்போது குற்ற உணர்ச்சியில அப்படியே சாகுறேன். அதுதான் உனக்கு பிரச்சனைனா நம்ம வேற எங்கேயாவது வீடு பார்த்துட்டு போனோம். என்னால உன்ன மாதிரி மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு வாழ முடியாது. உன் பொண்ணுக்காக நான் ஹெல்ப் பண்ணேன். இப்ப டிசிய வாங்கிட்டு வேற ஸ்கூலுக்கெல்லாம் என்னால அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. என் பசங்களுக்காக இந்த ஹெல்ப் நீ பண்ணிதான் ஆகணும். சரி, முதல்ல வண்டி எடு, என்ன டிராப் பண்ணிட்டு போ. உடனே கனவுக்கு போயிடாத. பிரின்சிபல் நம்மள பாத்துட்டே இருக்காங்க, அதுக்காக மட்டும்தான். அதான பார்த்து. வண்டி எடு, போலாமா? பாரதி, அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? யாருக்கிட்டயும் சண்டை போடக்கூடாது. கலை, அவனை பாத்துக்கோ. நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் அவனை பாத்துக்கிறேன். அவ எனக்கு பிடிக்காது, அவ சொன்னா நான் கேட்க மாட்டேன். கலை, பாரதிய பாத்துக்கோ. ஒழுங்கா படிக்கணும், தேவையில்லாம கிளாஸ் விட்டு வெளியே வரக்கூடாது. சூர்யா என்ன கிண்டல் பண்ணுமா? மா, நான் பி பாரதி, நான் அவன்கிட்ட சொல்லிட்டு போமா. பாரதி, நான் உங்க மிஸ் கிட்ட சொல்லிட்டேன், யாராச்சும் கிண்டல் பண்ணா மிஸ் கிட்ட சொல்லு, சண்டை போடக்கூடாது, சரியா? மிஸ் அவனை அடிக்கணும். டேய், நீ மிஸ் கிட்ட சொல்லு, என்ன செய்யணுமோ அதை அவங்க செய்வாங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன் இவனை, நீங்க போயிட்டு வாங்கம்மா. சண்டை போட மாட்டேமா, நீங்க போயிட்டு வாங்க. சரி, பாய்மா. பாய்மா. பாய் ஆண்டி, பாய். காலையில நீ வரும்போது இருந்த தடுமாற்றம் இப்ப இல்லையே, செம ஃப்ரெஷ்ஷா இருக்கியே. வீட்டுக்கு போறோங்கிற நினைப்புல வந்த சந்தோஷமா? ஆமா, வீட்டுக்கு போறோம்னு எல்லாரும் சந்தோஷமா தானே போவாங்க. இருக்கும்.
புது புருஷன் புடிச்ச புருஷன் நினப்பு வந்துட்டாலே கிளாமர் ஏறதானே செய்யுது. அடுத்தவன் பொண்டாட்டி பின்னாடி சுத்துற ஒண்ணு மாதிரி மிருகத்துக்கெல்லாம் அதெல்லாம் புரிய சான்ஸே இல்ல. இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட பேசுன இன்னொரு தடவை உன் கண்ணத்துல குத்து வாங்க வேண்டி இருக்கும். இப்படி எல்லாம் பேசினா அவ்வளவு சீக்கிரமா விட்டுருவேன்னு பாத்தியா? பேசுற பேச்சுக்கு நல்ல பனிஷ்மெண்டா கொடுக்கணுமே. கண்மணி, அன்பு செல்வி, இவங்க 2 பேரும் ஒழுங்கா ஸ்டாக் எடுக்கிறாங்களாம் பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பு. நீங்க போங்க. நான் சொன்னது காதுல விழலையா? போங்க. புது புருஷன் கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருப்பாரு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா நீ கிளம்பு. உனக்கு ஒன்னும் அவசரம் இல்லையே. சி சி சி. கலை பாரதி தனியா இருப்பாங்களே, என்ன பண்றது இப்போ? வேலை முடிய வேற கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கே. வக்கீல, ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டியா? ஆமாடா. நீ ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா? இப்பதான் மாமா கேட்டு முடிச்சு அவர் ஸ்கூல் கதையெல்லாம் சொன்னாங்க. மறுபடியும் நீயும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற. ஏய், எவடி அவ? ஏன் புள்ளையவே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கறவ? அப்பா, ஆனா உன் அம்மா கொஞ்சம் ஓவரா தான் பண்றாங்க. என்னன்னு தெரியாம எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க பாரு. லட்சுமி, நீ என்னதான் ஆர்கியூ பண்ணாலும் ஓம் புள்ள அவ பக்கம் நின்னு கேஸ க்ளோஸ் பண்ணிடுவான். அப்படி சொல்லுங்க தாத்தா. அம்மா, அன்பு வந்தாச்சா? இல்லப்பா, இன்னும் வரல. இன்னும் வரலையா? நேரம் ஆச்சு. ஏதாச்சும் கால் பண்ணி சொன்னாலா? இல்லப்பா. சரி, நீங்களாவது கால் பண்ணி கேட்டீங்களா? டே, என்னடா நீ? அவகிட்ட போய் நான் என்ன கேட்க முடியும் சொல்லு? என்னம்மா லேட்டுன்னு கேட்டாலும் சண்டைக்கு வரா. என்னம்மா சீக்கிரம் முடிஞ்சிடுச்சான்னு கேட்டாலும் சண்டைக்கு வரா. என்னதாண்டா பண்ண சொல்ற? அவளுக்கு நம்ம மேல உள்ள கோபம் குறையவே மாட்டேங்குது சிவம். அது மட்டும் இல்லடா, அவ யாருகிட்டயும் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா. அண்ணே, இனியாட்ட கூட அன்பக்கா இப்பெல்லாம் சரியாவே பேசுறது இல்ல. ஆமா சரவணா, எனக்கும் கூட அதான் கஷ்டமா இருக்கு. சாரி இனியம்மா. ஐயோ வக்கீல, நீ எதுக்கு சாரி சொல்ற? யார் மேல கோவம் இருந்தாலும் அம்மாவுக்கு என் மேல பாசம் நிறைய இருக்கு. என்கிட்ட கண்டிப்பா பேசுவாங்க. அப்புறம் ஏன் இன்னைக்கு காலையில உன்னை ஸ்கூல்ல விட்டுட்டு உன்கிட்ட மட்டும் பேசாம போனாங்க? உன் மேல அவங்களுக்கு கோவம் தானே? என்ன சொல்ற சிவம்? இவகிட்ட மட்டும் பேசாம போனாளா? பாட்டி, டென்ஷன் ஆகாதீங்க. வக்கீல, அது ஏன் மேல இருக்க கோவம் இல்ல, ஓ மேல இருக்க கோவம். அதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் வக்கீல. ஆமா, நீ வக்கீல் தானே, அப்புறம் ஏன் இப்படி சின்ன லாஜிக் கூட தெரியாம பேசுற? ஓஹோ. ஏய், என் பிள்ளைக்கு என்னடி புரியல? பாட்டி, இதோ நீங்க என்ன திட்டுறீங்கல்ல, இதே மாதிரி யார் வேணும்னாலும் என்ன திட்ட முடியுமா? யார் மேல பாசம் இருக்கோ, யார்கிட்ட உரிமை இருக்கோ அவங்க கிட்ட தானே கோவப்பட முடியும். அது என் மேல இருக்கிற கோவமாவே இருக்கட்டும். ஸ்கூல்ல விடும்போது நான் தான் கூட இல்ல. உனக்கு பாய் சொல்லிட்டு போன என்ன? வக்கீல, நீ ஒளிஞ்சு நின்னு பாத்திருக்கல்ல, அதனால தானே அவங்க எனக்கு பாய் சொல்லன்னு உனக்கு தெரியுது. அன்பாமாவுக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், நீ இப்படி ஏதாச்சும் பண்ணுவேன்னு. அது மட்டும் இல்ல வக்கீல, பாய் சொல்லிட்டா அதோட முடிஞ்சிடும். சொல்லாம போனாதான் என்னையே நினைச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? என் பிள்ளையால செய்யவே முடியாத தப்ப அவன் செஞ்சான்னு நம்பிக்கிட்டு தானே இருக்கா?